ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சியை விட பூண்டோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். 1 கைப்பிடி அளவு புதினா இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 பச்சை மிளகா அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா கலந்து சூடாகவும் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மிளகா வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இந்த பேஸ்ட்டு நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள். அடுத்ததாக 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி இந்த அளவில் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது ஈக்குவல் ஆகும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்டி விடாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம செய்ய போகிறது தம் பிரியாணிங்கிறதுனால ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடாகவும் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக புதினா கொத்தமல்லி தூவிக்கோங்க. அது மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த பிரியாணியோட ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக வெயிட் வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுருந்துட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கீழே ஒட்டாமல் வந்திருக்கு. பிரியாணிக்கு சைடிஷாக பக்கத்தில் சால்னாவும் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.